ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய சாதத்தை வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப எப்போ செய்வீங்கன்னு கேட்பாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் 1 கப் அளவுக்கு பழைய ரைஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு காலையில் எடுத்து நான் இது செஞ்சேன். பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு இடியாப்பம் பிழியும் போது அது சரியாக வராது. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு கப்பில் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். பச்சரிசி மாவு நார்மலாக நம்ம இடியாப்பம் புட்டுக்கு வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதுதான் வறுக்காத மாவு தான் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இடியாப்ப மாவோட பதம் வர்ற வரைக்கும் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவு பிசையும் போது நீங்கள் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பச்சரிசி மாவை சேர்த்து சேர்த்து பிசையும் போதே உங்களுக்கு இடியாப்ப பதம் சூப்பராக வந்துடும். இப்போ லைட்டாக எண்ணெய் தடவி இதை தனியாக வச்சிடலாம். சும்மா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த மாவை ரெஸ்ட்டில் விட்டுடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இதுக்கு நம்ம தண்ணியும் எதுவுமே சேர்க்கவே வேண்டாம். ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இந்த மாதிரி எலசான காய் தான் நான் எடுத்திருக்கேன், தேங்காய். இப்போ இதை நம்ம துருவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு இடியாப்பம் பிழிகிற இது நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். இடியாப்பம், முறுக்கு அந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு. பார்த்திங்க அப்படின்னா உள்ளே எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் மாவு ஒட்டாது. இப்போ உள்ளே நான் அந்த அச்சு போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி மாவை உள்ளே சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இந்த மூடியை நல்லா இந்த மாதிரி சுற்றி விட்டிங்க அப்படின்னாலே டக்குன்னு அது க்ளோஸ் ஆகிடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வாழை இலை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாழை இலையில் இந்த மாதிரி இடியாப்பம் நம்ம பிழிய ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப கஷ்டமே இல்லாமல் ரொம்ப நைஸாக வருது இடியாப்பம் பிழியறதுக்கு. பாருங்கள், எவ்வளோ வெள்ளை விளையர்னு பஞ்சு போல் வருது பாருங்கள், பூ மாதிரி. இப்போ இந்த மாதிரி பிழிஞ்சதுக்கப்புறமா நம்ம தேங்காய் துருவி வச்சோம் இல்லையா, அந்த தேங்காய் கொஞ்சமாக மேலே சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நான் இன்றைக்கி வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சக்கரை இல்லை அப்படின்னா நார்மல் நீங்கள் ஒயிட் சுகர் இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மேலே கொஞ்சமாக சக்கரை தூவிடலாம். ஈவினிங்கில் குழந்தைங்க ஸ்நாக் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 கப் ரைஸ் வச்சு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு ரெசிபியாக இருக்கும். இப்போ இதை அப்படியே மடிச்சிடலாம். மடிச்சுட்டு நல்லா அந்த ஓரங்கள் எல்லாத்தையும் நல்லா அதை சீல் பண்ணி விட்டுருங்க. நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே அந்த ஓரம் எல்லாம் ஃபுல்லாக கவர் ஆயிரும். இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்னொரு பிளேட்டில் பார்த்திங்கன்னா வாழை இலையில் நீட்டு வாக்கில் பிழிஞ்சிருக்கேன். அது ரவுண்ட் ஷேப்பில் பிழிஞ்சது. இது நல்லா நீட்டாக பிழிஞ்சு வச்சுருக்கேன். இதுலேயும் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு இந்த மாதிரி வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே மடிச்சுக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் நான் மடித்து எடுத்துக்க போகிறேன். ரொம்ப கஷ்டமே இல்லைங்க. ரொம்ப ஈஸியான ஒரு சிம்பிளான வேலை தான். ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி கொடுங்க. பாருங்கள், நான் மிச்சம் இருக்கிற மாவை இந்த மாதிரி இட்லி பிளேட்டில் பிழிஞ்சு வச்சுருக்கேன் இடியாப்பத்துக்கு. மேலே நம்ம பிழிஞ்சோம் இல்லையா வாழை இலையில், அதை மேலே தட்டில் சேர்த்துட்டேன். இப்போ இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். கரெக்டாக 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல கலர் மாறி இருக்குது வாழை இலையோடது. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருந்தது. டேஸ்ட் அப்படி அட்டகாசமாக இருந்துச்சு. அந்த வாழை இலையோட ஃப்ளேவர் நல்லா அந்த மாவில் இறங்கி அவ்வளோ சூப்பராக அந்த வெல்லம்லாம் நல்லா மெல்ட் ஆகி அந்த தேங்காவோட மிக்ஸ் ஆகி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. செஞ்ச உடனே காலி ஆகிடுச்சிங்க. அவ்வளோ டேஸ்ட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும். குட்டீஸ்க்கு மறக்காமல் இன்றைக்கி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம்.
இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ நம்ம இடியாப்பம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இடியாப்பம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த குழியில் சின்ன சின்ன குழி அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமாக தான் நான் வந்து அதில் பிழிஞ்சு பார்த்தேன். ரொம்ப சூப்பராக ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குங்க. மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.